வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்தி. முன் அனுமதியின்றி மக்கள் பாராளுமன்றத்தை பார்வையிட முடியும். மாத்தறை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 8 பேர் பலி. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்திற்கு உட்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் சிலவற்றின் வரவு செலவு திட்டம் இன்று தோற்கடிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் 2ஆம் முறையாக இன்று சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அது 3 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக ஆளும் கட்சியின் 5 உறுப்பினர்கள் வாக்களித்ததாக மாத்தறை பிரதேச சபையின் உப தவிசாளர் KP லசந்த சஞ்சீவ குறிப்பிட்டார். இதேவேளை கெஸ்பேவ நகர சபையின் வரவு செலவு திட்டமும் இன்று 2ஆம் முறையாக தோற்கடிக்கப்பட்டது. ஒரு மேலதிக வாக்கினால் இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 2 வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளதாக கெஸ்பேவ நகர சபையின் தலைவர் லக்ஷ்மண் பெரேரா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். இதற்கமைய இந்த வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்புக்கு ஆதரவாக 8 வாக்குகளும் எதிராக 9 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மதவாச்சி பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் இன்று தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்துக்குட்பட்ட பென்தோட்டை பிரதேச சபையின் 2014ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமும் இன்று 4 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஒருகொருவத்தையில் இலங்கை சுங்கப்பிரிவு வளாகத்தில் 2 கொள்கலன்களுக்கு இடையில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். ஒருகொடுவத்தையில் இலங்கை சுங்கப்பிரிவு வளாகத்தில் கொள்கலன் ஒன்றை பின்னால் கொண்டு செல்வதற்கு உதவி புரிந்து கொண்டிருந்த உதவியாளர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பின்னால் சென்ற கொள்கலனுக்கும் மற்றொரு கொள்கலனுக்கும் இடையில் அகப்பட்டமையினால் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய கொள்கலன் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சாரதி நீதிமன்றத்தின் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இதேவேளை கொழும்பு சிலாபம் வீதியின் ரெமட்டபிட்டிய சந்திக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற பஸ் விபத்து தொடர்பில் மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்றிரவு 7:20 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்றுடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது வீதியில் பயணித்த மேலும் 3 வாகனங்களும் விபத்துக்குள்ளாகியுள்ளன. விதுல்கா தேசிய மின்சக்தி திட்டம் மற்றும் கண்காட்சி பிரதமர் DM ஜெயரத்ன தலைமையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. பண்டாரநாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. முன்னர் சிறிய நீரோடைகளை மறைத்து அணை கட்டி டேபைனை பொருத்தி மின்கலத்தின் மூலம் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது. தற்போது பல நீரோடைகள் உள்ளன. கம்பளையில் 23 நீரோடைகள் காணப்படுகின்றன. இவை எவற்றிலிருந்தும் பயன்கள் பெறப்படுவதில்லை. முன்னரை போன்று இவற்றினூடாக பயனை பெற்றுக் கொள்வோமாயின் மின்சாரத்தை குறைந்த விலையில் வழங்க முடியும். நுவரெலியா கந்தபொல பகுதி பாடசாலை ஒன்றின் பரீட்சை நிலையத்தில் சாதாரண தர பரீட்சை நேற்று தாமதமாக ஆரம்பமானமை தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. நுவரெலியா வலய கல்வி பணிப்பாளரின் கண்காணிப்பின் கீழ் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் திலக் ஏகநாயக்க தெரிவித்தார். வினா பத்திரங்களை வரவழைப்பதில் தாமதம் நிலவியிருந்ததாக தனக்கு அறிய கிடைத்துள்ளது எனவும் மாகாண கல்வி பணிப்பாளர் மேலும் கூறினார். இரசாயன ஆய்வுக்கூட சேவைகள் பிரிவின் சுகாதார சேவைகள் உதவி பணிப்பாளர் நாயகம் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக டாக்டர் ஹேமந்த பெனரகம தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சுகாதார அமைச்சின் செயலாளர் நிஹால் ஜெயதிலவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பதவியில் தாம் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பெனரகம தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு வலியுறுத்தியே பதவியிலிருந்து விலக தீர்மானித்ததாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலகவிடம் தொடர்பு கொண்டு வினவப்பட்டது. அத்தகைய கடிதம் ஒன்று தனக்கு கிடைத்திருப்பதாகவும் டாக்டர் பெனரகமவுக்கு தற்காலிகமாக அந்த பதவி வழங்கப்பட்டிருந்ததாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். அத்துடன் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார்.
கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகள் அனைத்தும் பாதிப்படைந்திருந்தன. எனினும் இன்றைய தினம் மீனவர்கள் மீண்டும் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்கள் மீண்டும் இன்று மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. கடல் சீற்றம் குறைவடைந்துள்ளமையினால் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கடந்த சில நாட்களாக மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடாமை காரணமாக சிறுகடல் மீன்களுக்கு அதிக அளவு கேள்வி காணப்பட்டது. இன்றைய தினம் மீன்கள் அதிக அளவில் பிடிபடவில்லை என மீனவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை மட்டக்களப்பு ஒத்தாச்சி கடற்பகுதியில் கரைவலை மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறை பகுதியில் தொடர்ந்தும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக ஆழ்கடல் மீனவர்கள் எவரும் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை எனவும் கரைவலை மீனவர்கள் மாத்திரமே மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். அதிகமான படகுகள் கரையில் தரித்து வைக்கப்பட்டுள்ள காட்சிகளும் எமது கேமராக்களில் பதிவாகின. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு இதுவரை சுமார் 10,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு காணாமல் போனோர் குறித்த முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. முறைப்பாடுகளை இலக்கம் 9/8 சுரணிமல பிளேஸ் கொழும்பு 6 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க முடியும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 0112199944 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்திற்கும் முறைப்பாடுகளை அனுப்பி வைக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோகிராம் தங்கம் பெற்றுக் கொடுப்பதாக கூறி 1 கோடி ரூபாவை மோசடி செய்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. மேலதிக விசாரணைகளின் பொருட்டு சந்தேக நபர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். 72 மணித்தியால தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் சந்தேக நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு 15 அலுத் மாவட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இந்த மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. கொழும்பு நகரில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை அவதானிக்க முடிவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதேசத்தில் இந்த வருடத்திற்குள் சுமார் 3000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி பிரதீப் காரியவசம் குறிப்பிடுகின்றார். கொழும்பு நகரில் இந்த வருடத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளது. கடந்த மாதத்தில் சுமார் 320 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இந்த மாதத்திலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 150ஆக பதிவாகியுள்ளது. கட்டட நிர்மாணங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய சூழல் காணப்படுவதே இதற்கு காரணமாக இருக்கின்றது. இது தொடர்பாக கட்டட ஒப்பந்தக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நாம் தெளிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த போதிலும் அத்தகைய இடங்களிலிருந்து நுளம்புகள் பெருகுவது குறித்து எமக்கு பதிவாகின்றது. அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் நிலவுகின்றது. எனவே இத்தகைய கட்டட நிர்மாணத்திற்காக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யுமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கும் கொழும்பு மாநகர சபைக்கும் அறிவிப்பதற்கு நாம் எண்ணியுள்ளோம். இந்த வருடத்திற்குள் பதிவாகியுள்ள 3000 டெங்கு நோயாளர்களில் சுமார் 1000 பேர் வரை இந்த கட்டடங்களை அண்மித்து வாழ்கின்ற மக்களாகவே இருக்கின்றனர். களனி ஸ்ரீ தர்மலோக கல்லூரியின் கனிஷ்ட பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் 2013ஆம் ஆண்டிற்கான தம்லோ மேளா வர்த்தக மற்றும் களியாட்ட நிகழ்வு 2வது நாளாக இன்று நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. தம்லோ மேளா வர்த்தக மற்றும் களியாட்ட நிகழ்வு சிறில் மேத்தி விளையாட்டரங்கில் நேற்று பிற்பகல் ஆரம்பமாகியது. களனி ஸ்ரீ தர்மபால கல்லூரியின் 75 ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுபவர்களுக்கு களியாட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்ற முடியும். இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் திரைப்பரீட்சையிலும் பங்கு பெற்றுவதற்குரிய சந்தர்ப்பம் கிட்டவுள்ளது. இந்த நிகழ்வு எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மற்றொரு உள்நாட்டு செய்தி ஒன்று. முன் அனுமதியின்றி பாராளுமன்றத்தை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் இன்று முதல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார்.
நேற்று நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சபாநாயகர் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் சுதேச மருத்துவம் ஆகிய அமைச்சுகளுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. இன்றைய விவாதத்தை ஆரம்பித்து உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் காந்த கருணா திலக்க மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்தில் காணப்படுகின்ற பல்வேறு குறைபாடுகளையும் சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் சேமலாப நிதியத்திற்கான நிதியை நீண்ட காலமாக உரிய முறையில் செலுத்தவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார். விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் சிபி ரத்நாயக்க இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் சேவைகளில் சில பிரச்சினைகள் காணப்படுவதாக கூறியுள்ளார். எவ்வாறாயினும் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் ஒழுக்கத்தை பேணும் அதேவேளை பயணிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலான புதிய செயற்திட்டங்களை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் சேமலாப நிதியத்திற்கான நிதியினை செலுத்தப் போவது எப்போது என ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹதுன்னெத்தி பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையிலும் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். உறவினர்களுக்கு சலுகை வழங்கும் அடிப்படையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையால் இலங்கை போக்குவரத்து சபை தொடர்ச்சியாக நட்டத்தை எதிர்நோக்கி வருவதாகவும் சுனில் ஹதுன்னெத்தி பாராளுமன்றத்தில் கூறியுள்ளார். இதன்போது உரையாற்றிய போக்குவரத்து அமைச்சர் குமாரவேல் பாராளுமன்ற உறுப்பினரின் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்துள்ளார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போக்குவரத்து பிரதி அமைச்சர் ரோஹண திசாநாயக்க சர்வதேச மட்டத்திலான பொது போக்குவரத்து துறையொன்றை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் பதிலுரையாற்றிய அமைச்சர் குமாரவேல்கம இலங்கை போக்குவரத்து சபை, ரயில்வே திணைக்களம் மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களம் ஆகியவற்றில் குறைபாடுகள் நிலவுவதை ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 73 ஓட்டங்களால் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. வெலிங்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 441 ஓட்டங்களை பெற்றது. நியூசிலாந்து அணி சார்பில் ரோஸ் டெய்லர் 129 ஓட்டங்களை பெற்றார். பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 193 ஓட்டங்களை பெற்றது. மாலன் சாமுவேல்ஸ் 60 ஓட்டங்களை பெற்றார். நியூசிலாந்து அணியை விட 248 ஓட்டங்கள் பின்னிலை காரணமாக ஃபாலோ ஆன் அடிப்படையில் மீண்டும் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 100 ஓட்டங்களுக்குள் தனது முதல் 4 விக்கெட்டுகளையும் இழந்தது. எனினும் 175 ஓட்டங்களுக்குள் தனது சகல விக்கெட்டுகளை மேற்கிந்திய தீவுகள் அணி இழந்ததுடன் இன்னிங்ஸ் மற்றும் 73 ஓட்டங்களால் போட்டியில் தோல்வியடைந்தது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் நியூசிலாந்து அணி தொடரில் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. எமது மணித்தியால செய்தியினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.